எல்லாருக்குமே புத்தாண்டு அப்படின்னா ராசி பலன்கள் அப்படிங்கிறத கேட்கக்கூடிய ஒரு ஆசை இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய பத்திரிகைகள், எல்லா பத்திரிகைகளும் ராசி பலன்கள் இல்லாமல் வர்றதில்லை இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்மளும் ராசி பலன் கேட்காம இருந்தால் எப்படி? இந்த வருடம் 2017 வருடம் என்னென்ன ராசிகளுக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு ராசியாக சொன்னால் நல்லாயிருக்கும். இந்த 2017 ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த 26/1 நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்க இருக்கிறது. அதாவது உங்களுடைய அஷ்டம சனியானது விலகி 9ஆம் இடத்துக்கு செல்கிறார். அது ஒரு அனுகூலமானது. அது அதிசாரத்தில் செல்கிறதுனால மறுபடியும் வராரு 6 மாதம் கழித்து. அப்படிங்கும்போது உங்களுக்கு இதுவரை கஷ்டப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய கஷ்டம் குறையும், நிவர்த்தியாகும். நல்லா இருக்குது, இந்த 2 வருஷம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறவங்க கொஞ்சம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். அப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சியானது உங்களுக்கு அனைத்து வளங்களையும் தரவிருக்கிறது. ரிஷபராசி நேயர்கள் வரக்கூடிய குரு பயிற்சி வரைக்கும் எந்த கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி வருது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2017 9ஆவது மாதம் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கும், பயப்பட தேவையில்லை. மிதுன ராசிக்கு பெரிய ஜாக்பாட் இருக்குது. கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க. வெளிநாடு பயணம் இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக திருமண காலத்தை எதிர்நோக்கி இருக்கும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ஒரு புதிய தொழில் ஒன்று தொடங்குவார்கள். கடகராசிக்காரர்கள் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். 2017 ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு மூலமாக மிக பெரும் நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகராசி இருக்கும். இந்த வருஷம் 2017 இருக்கும். இப்போ இருக்கிற மனசஞ்சலங்கள், மனக்கவலைகள், இனம் புரியாத ஒரு சோகம் மனசுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. அந்த சோகங்கள் இந்த வருஷம் 2017 நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல சிறப்பான ஒரு வருடமாக இந்த வருடம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு. இந்த ஆண்டு சிம்மராசிக்காரெல்லாம் மிக பெரும் கடினமான ஒரு சூழ்நிலையிலேருந்து சந்திச்சிருக்கிறாங்க. இந்த 4ஆம் இடத்துல 6 சனியும் 2ஆம் இடத்துல 8 குருவும் இருக்கிறதா இதுக்கு காரணம். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டுக்கு மேற்பட்டு இந்த தாக்கம் உங்களுக்கு 2016 இருந்திருக்கு. நீ அடுத்து வர செப்டம்பர் 2017 செப்டம்பருக்கு மேலே இந்த மாற்றங்கள்லாம் நிகழும். அதனால் இவங்க தைரியமாக இருக்கலாம். ஆனால் அது வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது. அதனால் சிம்மராசிக்காரை பொறுத்தளவுக்கு பயப்பட வேண்டாம். செப்டம்பருக்கு மேலே நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த ஆண்டு நிறைய மாற்றங்களை கண்டிருப்பீர்கள். அதாவது வேலையில் மாற்றம், வீடு மாற்றம், இதுபோல் அங்கேயும் மாற்றங்கள் கண்டிருப்பீர்கள். உங்களுக்கு ஜூலை மாதத்திற்கு மேல் வெளிநாடு போக யோகங்களோ, நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகளும், நிறைய மாற்றங்களும், நிறைய நல்லவைகளும் அடுத்த ஆண்டு இவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. குரு பயிற்சிக்கு பிறகு இவர்கள் நிறைய தன சேர்க்கைகளும் நல்ல அமைப்புகளும் கிடைக்கும். துளாராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 2017 ஜனவரி மாதம் குடியரசு தினத்தன்னைக்கு சனி பயிற்சி முழுசாக 7.5 விலகி வருது. விலகி வரக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதத்தில், அதே தை மாதத்தில் குரு வக்ரகதியை அடையும் போது நாள்பட்ட திருமணங்கள் நடக்கும். பழைய பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வராத தாயார் வழி சொத்துக்கள் அவர்களுடைய கைக்கு சேரும். முடிந்தளவு இந்த துளாராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையான அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் அந்த பலன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சந்திரன் இங்கே நீச்சமாக இருக்கிறதுனால சனி இங்கே இந்த வருஷம் ஆரம்பத்தில் சனி இங்கே ட்ராவல் ஆகிட்டுருக்கப்போ மிக கடுமையாக சோதனை சந்திச்சிருப்பாங்க. இடம் மாறுதல், வேலை மாறுதல் எல்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ அதிசாரத்தில் சனி கொஞ்ச காலம் போகிறப்போ கொஞ்சம் நம்மளுடைய கஷ்டம் விலகின மாதிரி தெரியும். எகைன் 4 மாதம் கழிச்சு எகைன் சனி வர்றப்போ குறிப்பாக அந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதிகமாகத்தான் இருக்கும். அதை அவங்க சகிச்சுட்டே ஆகணும், வர வழியில். உலகுக்கு ஒளிகாட்டக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2017 மிக அற்புதமாக இருக்கும். 2016 அவங்களுடைய பதவி, பட்டம் அனைத்தையுமே இழந்திருக்கக்கூடிய இருக்குது. இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிற காலத்திலேருந்து அவர்களுக்கு செல்வ செழிப்பு எல்லாமே இருக்கும். அதேமாரி இந்த மாதம் சூரியன் இதே மாதத்தில் தான் இருக்கார். வருஷம் பிறக்கும்போது 2ஆம் இடத்துக்கு போகிறார் தை மாதம் 14ஆம் தேதி. அப்போ அரசால ஆதாயம், அது தாய் தகப்பனால் பணவரவுகள் எல்லாமே வரக்கூடிய இருக்குது. இந்த வருஷம் 2017 அதிகமாக நல்லது செய்யக்கூடியதுன்னா தனுசு ராசிக்கு, தனுசு லக்னத்துக்கு மட்டும். மகர ராசி பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு பூராமே எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்குது. போன ஆகஸ்ட்டுக்கு மேலே பரவாயில்ல. வீடு, கட்டடம், பூர்வீக சொத்துக்கள், திருமணம் இதெல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த மகர ராசி பொறுத்தளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருக்குது, எல்லாமே நல்லாவே இருக்கிறாங்க. இது அடுத்த செப்டம்பர் வரைக்கும் இந்த சிறப்பு இருக்கும். அந்த செப்டம்பருக்கு மேலே ஏழரை சனி ஆரம்பமாகுது. அதுவும் பெருசாக பாதிக்காது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி பொறுத்தளவுக்கு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. செப்டம்பருக்கு மேலே தொழிலில் ஏதாவது மாறுதல் வரலாம். அது ஒன்றை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போது, மற்ற எதுவும் தேவையில்லை.
கும்பராசி நேயர்கள் 2017 ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்சு, ட்ராமேட்டிக்காக சேஞ்சஸ் நிறையா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கும்பராசிக்கு 11ல் சனி வந்துடுறான், குரு வந்து கண்ணியில் இருக்கான், குருவும் சனியும் கேந்திரமாக இருக்கிறார்கள். இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்குன்னா, நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் குழந்தை பிறக்கும், புதிய முயற்சிகள் மிகப்பெரும் வெற்றியை தரும், குறிப்பாக அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அதிகாரத்துக்கு வருவாங்க, சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக சொந்தமாக படம் எடுப்பாங்க, அவங்களுக்கு வித்தியாசமான பலவித நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அசீரமான மீனராசி மக்களுக்கு இந்த வருஷம் பிரமாதமாக இருக்குது. ஆரம்பமே குருவினுடைய பார்வை ரொம்ப டாப்பாக இருக்குது, எல்லா கிரகங்களும் சாதகமாக தான் இருக்குது. செப்டம்பருக்கு மேலே ஒரு சுப நிகழ்வுகளின் மூலமாக ஒரு இடமாற்றங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு.